ஹரிஜன சகோதரர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்குள்ளேயே சாதி பாகுபாடு இருக்கிறது. அதாவது பறையர்கள், பல்லர்கள், குறவர்கள், தொம்பர்கள், ஒட்டர்கள், சக்கிலியர்கள் என்று வைத்திருக்கின்ற பாகுபாடு அளவற்றது. இவர்கள் மனப்பூர்வமாக ஒருவரோடொருவர் கலந்து சம்மந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுவதோ, தண்ணீர் அருந்துவதோ அல்லது வேறு விதமான சம்பந்தங்கள் கொள்ளுவதோ இன்றும் தயாராக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நம் நாட்டில் துரதிர்ஷ்டம் இன்றும் தயாராக இல்லை. அவர்கள் தாழ்த்தப்பட்ட நிலையிலிருந்து உயர வேண்டுமேயானால் தங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். உதாரணமாக அவர்கள் கொடுக்கிற தாராள உணர்ச்சி ஒரு அளவுக்கு மேல் ஜாதியாருக்கு ஒரு முன்மாதிரியாக ஆகி அவருக்குள்ளேயே அவர்கள் ஒன்று சேர சாப்பிட கூசுகிற பொழுது எங்களை ஒன்றாக இருக்க சொல்லுகிறார்களே என்று உயர் ஜாதியார் எங்களை போன்ற சீர்திருத்தவாதிகளை கேட்க முடியாத நிலையை உண்டாக்க வேண்டும். உதாரணமாக எனக்கு இருக்கிற சொற்ப செல்வாக்கை வைத்துக்கொண்டு கிராமங்களுக்கு போய் நீங்கள் வீணாக உங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த இடத்தில் தயாராக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. அவர்களுக்குள்ளேயே ஏன் இந்த வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று எனக்கே புரியவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் தொட விரும்பவில்லையானால் சீர்திருத்தத்தின் பெயரால் அவர்கள் உயர்ந்த ஜாதியாரை மாத்திரம் தொட விரும்புகிறார்கள் என்கிற எண்ணம் சமுதாயத்தில் உண்டாகிறது. இது சாதாரண மக்களுக்கு அவர்கள் காட்டும் குறும்பாக தோன்றுகிறது. இதன் பெயரால் சீர்திருத்தம் மிகவும் தடைபடுகிறது. அதை செய்ய முடியாத ஒரு பெரும் துரதிர்ஷ்டம். இந்த எண்ணமானது சாதாரணமாக ஜனங்களுக்கு இருப்பது இயற்கை. நீண்ட காலமாக உள்ள இந்த பழக்க வழக்கத்தை ஹரிஜன சகோதரர்கள் மாற்றிக்கொள்வது அவசியம். மேல் ஜாதியார் காட்டும் கண்டிப்பை குறைக்கும் பொறுப்பை எங்கள் கையில் விட்டுவிடுங்கள். ஹரிஜனங்கள் தங்களுக்குள்ளேயே உள்ள ஜாதி பிரிவை ஒழித்து ஒரு ஒற்றுமை செய்து கொள்ள வேண்டும். இதற்காக இன்று முதல் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்ய வேண்டும் என்று என்னுடைய ஹரிஜன சகோதரர்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அந்த உணர்ச்சி அவர்களுக்கு ஏற்படுமேயானால் நம்முடைய வேலையும் மிக லேசாக போய்விடும். அதையே அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் எங்களை விட பிடிவாதமாக இருக்கிறார்கள். இது நம்முடைய தேசத்தின் துரதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். பெரும் காரியங்களை சாதிக்கும் பொழுது சௌஜன்யமாக அணுகினால் எதுவும் சுலபமாக முடியாது. இன்சொலால் அன்றி எருநீர் வேணுலகம் வன் சொனால் என்றும் மகிழாதே என்பது மனிதனின் வாழ்க்கை. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சில ஊர்களில் வருகிற ஹரிஜன உத்தியோகஸ்தர்கள் அதிகார தோரணையாக அதை மாற்ற திருத்த நினைக்கிற போது சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு பதிலாக வீண் கட்சிகளும் குரோத மனப்பான்மையும் வளர்ந்து விடுகிறது. அதிலும் கொஞ்சம் சாவதானமாக ஒவ்வொரு படித்த ஹரிஜனங்களும் பழக வேண்டும். ஹரிஜன உத்தியோகஸ்தர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய ஒரு நன்மையை காட்டிலும் தங்களுடைய சமூகத்துக்கு செய்ய பெரும் தீங்கு வீண் கட்சியும் ஏற்படுகிறது. இது காரியத்தை சாதிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு முறை அல்ல. சீர்திருத்தம் என்கிற பேச்சு காந்தியடிகளின் அரசியல் ஆரம்பிக்கும் முன்பே லோகமானிய பல கங்காதர திலகர் காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வளவு நீண்ட காலமாக இருந்தும் அது இன்னும் நிறைவுபடவில்லை. ஆதி காலத்தில் உண்மையாக இருந்த பிரிவுகள் அல்ல, ஒரு துணியில் பல துணிகளை வைத்து தைத்தது போல தொழில் பழக்கத்தில் உற்பத்தியானவை. அதை பயன்படுத்தி கொண்டு இதர மதத்தர்களும், அதாவது கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், எங்களுக்குள் இந்த பாகுபாடு இல்லை, ஆகையால் எங்கள் மதத்தில் சேர்ந்தால் நீங்கள் சௌகரியமாக இருக்கலாம் என்று பேசி பிரச்சனையை மிக குரோதத்துக்கு உள்ளாக்கி விடுகிறார்கள். உண்மையில் அங்கிருந்த நிலைமையை பார்த்தால் நாற்காலியில் உட்கார்ந்தால் எச்சில் துப்பினாலும் கூட எட்டி பார்த்தாலும் கூட குற்றம் என்று சொல்லி தண்டனைக்கு உள்ளாக்குகிறார்கள். நாம் பணம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, இல்லாதவனாக இருந்தாலும் சரி, எந்த தெருவிலும் வீடு வாங்குவதை தடுப்பது கிடையாது. நாகரிகம் பேசும் வெள்ளையர்கள் இன்னென்ன தெருவில் தான் கட்டடங்கள் வாங்க வேண்டும், குடியேற வேண்டும் என்பதை கூட வலியுறுத்தி சட்டமாக்குகிறார்கள். அவர்கள் பேச்சை நம்பி அடுத்த மதத்தில் பயன் இருக்கும் என்று நினைக்கிற நிலைமைக்கு போவது ஒரு மதிமயக்கமே தவிர உண்மையில் உயர்வு அல்ல. அப்படிப்பட்டவர்கள் இங்கு வந்து தங்களுடைய பரந்த நோக்கத்தையும் பரந்த மனப்பான்மையையும் பேசுவதோடு பழமையான இந்தியா நிலை தவறி விளங்குகிறது என்று குறை கூறுகிறார்கள். கூடுமான வரையில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆங்காங்கு இருக்கிற ஹரிஜன சேவா சங்கங்கள், சீர்திருத்த மனப்பான்மையுள்ள தலைவர்கள் ஹரிஜனங்களிலேயே அதற்கு லாயக்கா உள்ள பண்பட்ட நபரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஹரிஜனங்கள் சீர்திருத்தமானது பேச்சளவில் இருப்பதை விட
பரம ஏழைகளாக ஹரிஜனங்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் உழைத்து தங்கள் காலில் தாங்கள் நின்று வயிறு வளர்ப்பதற்கு சர்க்கார் முன்வர வேண்டும். ஜனங்களே, அதாவது ஹரிஜனங்களே தங்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். சர்க்காரும் அவருக்கு நில சகாயத்தில் ஈடுபடும் என்றும் எதிர்பார்க்கிறேன். தவறினால் ஹரிஜனங்களும் மேல் ஜாதியாரும் சேர்ந்து சர்க்காரை அந்த முறையை கையாளும்படி நிர்பந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.